ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விவேகானந்தன். நம்ம இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். ரிச் டாட் புவர் டாட்லேருந்து மணி கண்ட்ரோல்ஸ் பீப்புள்ஸ் ஹூ டோன்ட் நோ அபவுட் மணி. அதாவது பணத்தை பற்றின விஷயங்கள் தெரியாதவங்க என்ன ஆகுறாங்கன்னா, பணம் அவங்களை கட்டுப்படுத்துது, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள்ஸோட. என்ன என்ன பணம் மனுஷங்களை கட்டுப்படுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க கட்டுப்படுத்துது. அவங்க பணத்தை பற்றின அறிவு இல்லாதவங்களும் ரொம்ப கட்டுப்படுத்துது. என்னென்னு பார்த்தோன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தினமும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க உழைக்கிறாங்க தான், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தான். ஆனால் உழைச்சதுக்கான பலன் அவங்க அடைய மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா, பணத்தை பற்றின அறிவு இல்லாததால தான் அந்த பிரச்சனை வருது. அது என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒருத்தவங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்குன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்ன்னு இருக்குன்னா, அந்த உழைப்பு பல வகையில் உங்கள்கிட்டருந்து பறிக்கப்படும். அது பறிக்கப்படும்னு சொல்கிறத விட பார்த்தோன்னா, உங்கள்கிட்டருந்து எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு பேரை சொல்லி எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அது கவனமாக இருக்கணும். அதனால் ஸோ பணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது எப்படின்னா, எப்படி நம்ம உழைப்பில் எப்படி நம்மளுடைய எந்தெந்த பேரில் நம்மக்கிட்டேருந்து பணம் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் உதாரணம் பார்த்தோன்னா, வேலைக்கு போகிறோம். ஸோ வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவான்னு பார்த்தோன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, அதில் ஒரு 500 ரூபா ஓனர் எடுத்துக்குவார். உங்களுடைய முதலாளி பார்த்தீங்கன்னா, அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த பிஸ்னஸ் பண்ணுறது சும்மா கிடையாது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய லாபமாக ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய ஒரு பகுதி அவர் எடுத்துக்குவார். ஸோ அது உங்களுடைய உழைப்புடைய முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிற வரைக்கும் உங்களுடைய பலன் கிடைக்காது. அது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வரிங்கிற பேரில் உங்கள்கிட்ட குறைஞ்சது ஒரு 18% நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 18% சொல்கிறாங்க. ஸோ அதனால் 18% வரியை கவர்மெண்ட் உங்கள்கிட்ட எடுத்துக்குது. அது கவர்மெண்ட்டுக்கு தேவையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக வரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய உழைப்பில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வரியாக போயிடுது. இன்னொன்று விஷயம் பார்த்தோன்னா, என்ன பண்ணுறோன்னா, நம்ம பணத்துடைய அருமை பணத்தோட அருமை எல்லாத்துக்கும் தெரியுது. பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியாமல் கடன் வாங்கிறோம். ஆசை காட்டி நம்ம பார்த்தோன்னா நிறைய பிஸ்னஸ் பார்த்தோன்னா, நீங்கள் வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, பைக்கு வாங்குங்க, அந்த லக்ஸரியான பொருள் வாங்க, அதை வாங்கி இது வாங்கி விளம்பரம் போடுறாங்க. விளம்பரம் போட்டு வாங்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறோம். குறிப்பாக இந்த கிரெடிட் கார்டுங்கிற பொருள் விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆசை காட்டி நம்மக்கிட்ட நம்மளை வாங்க வைக்கிறாங்க. அப்படி வாங்க வைக்கிறதால என்ன லாபம்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வட்டி போகும், இன்ட்ரெஸ்ட். நீங்கள் கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கும்போது என்ன ஆகும், நீங்கள் கண்டிப்பாக வட்டி கட்ட வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அப்போ உங்களோட உழைப்பில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வட்டியாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா, நீங்கள் உழைக்கிற ஒரு 1000 ரூபாயுடைய பணத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓனருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸுங்கிற பேரில் குறிப்பிட்ட பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு வட்டிங்கிற பேரில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுதான் ஒருத்தங்க ஏழையாகவே இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படுங்க, அதனால் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 3 பேருக்கு உங்களுடைய உழைப்பு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த 3 பிரச்சனையும் எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட வீடியோ முழுசாக நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னாடி இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.